ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். இந்த உலகத்திலே ஒரு பொருளை ஒரு படைப்பாளி படைக்கும் பொழுது தனது நோக்கத்தின்படியே தான் என்ன மனதில் நினைத்திருக்கிறாரோ அதன்படிதான் அந்த படைப்பு செயல்பட வேண்டும் என்று அந்த படைப்பை அந்த படைப்பாளி படைப்பார். இதே போலத்தான் அருமையானவர்களே, மனிதர்களாகிய நம்மையும் அவர் தம்முடைய சாயலாக ரூபமாக படைத்திருக்கிறார். நான் எப்படி சொல்லுகிறேன், சாத்தானை கூட அவர்தான் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அந்த ராஜ்யத்தையும் அவரே படைத்திருக்கிறார். ஆகவே சாத்தானின் ராஜ்யமோ மனிதர்கள் ஆளுகிற ராஜ்யமோ தேவனுடைய ராஜ்யமோ எதிலோ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். ஆகவே இந்த நாளிலே தேவ ராஜ்யத்துக்குள் உட்பட்டிருக்கிற தேவ ஜனங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே சாத்தானின் ராஜ்யமோ இந்த உலகத்தின் ராஜ்யமோ அது உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், சகல ராஜ்யத்திலும் சகலவற்றிலும் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். உங்கள் வாழ்க்கையிலே அவர் நினைத்திருக்கிறது, அவர் நிர்ணயித்திருக்கிறது நிறைவேறுவதாக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.